அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு, நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். நான் இன்னும் 2 விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 ஹவர் ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணுறோம்னா அது 1 ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அது அவன் படத்தில் மட்டும் இல்லை. ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று. அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ வரணும், இப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கிளம்புறேன், என்ன வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனேன்னா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்லலைன்னு மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில் ஒரு படம் அவர் கூட நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கனியன் இயக்கத்தில் நிமிர்ந்த நெல் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ 2 பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை கொடுத்துக்குருவேன். இதே மாதிரி தான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு. கண்டிப்பாக தலைவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியலை, ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் அரை நேரம் உன்ட்டு இதே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். என்ற பதிலுக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு
ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்ல பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் கூட கேட்டுங்க தம்பி தான் மேனேட்டாங்க 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேடி பிள்ளாக்கள் அடிவாங்க இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து அந்த அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்போ படம் பேரை சொன்ன சரி அது என்னவா இல்லைடா படம் படாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க, அப்பெல்லாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ இயக்குநர்கள் பாலான் தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போங்க அப்படின்னு இல்லாமல் உனக்கு இவ்வளோ மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறாகவே ஆகாத நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். நம்ம எங்கள் அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியிலே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு சின்ன ஒரு தோன்ற நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவாக. அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாடா ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜே நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அதை சொல்லிக் கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றினேன். இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்பவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம் அமையும்னே மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாம்பழம் வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்து படம் முடிய போகுது. கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும் பார்ட் 2ல். எல்லோரும் ரொம்ப அந்த பார்ட் 1ல் எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்த்தாங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் 2ல் நிறைவாக இருக்கும். கொட்டுகள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டுகள் படத்துக்கு பெரிய வரவேற்பு. விரைவில் இங்கே தமிழில் திரையிட ரெடியாக இருக்காங்க.